ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக்கோட பேர் வந்து கிராமம் நகரம் மாநகரம். இந்த புக்கோட ஆசிரியர் பேர் வந்து நா. முத்துக்குமார் அவர்கள். இந்த பேர் சொன்னதும் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பேர் தான். இவர் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இவர் நிறைய யுவன் சங்கர் ராஜா கூட சேர்ந்து நிறைய லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. நிறைய பாட்டுக்கள், கவிதைகள், நிறைய கவிதை புத்தகங்கள், நிறைய கட்டுரை தொகுப்புகள்னு நிறைய விஷயங்கள் இவர் வந்து பண்ணியிருக்காரு. இந்த புக் வந்து நான் வந்து ஒரு புக் ஃபேரில் வாங்கினேன். கிராமம் நகரம் மாநகரம் அப்படின்ற இந்த புக்கோட பேர் வந்து படித்ததுமே ஜெயகாந்தன் எழுதினதுலேயே ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப பாசிட்டிவ் வைப்பில் இருக்க ஒரு புக்கு. அதுதான் வந்து ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். அவர் எழுதினதுலேயே இது வந்து பயங்கர பாசிட்டிவான ஒரு புக்கு. இது வந்து இந்த புக்கில், அந்த ஜெயகாந்தன் எழுதுகிற அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியான கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க. ஸோ இந்த புக்கோட டாப்பிக்கும் எனக்கு அந்த புக்கோட டாப்பிக்கும் கொஞ்சம் சிமிலராக இருந்ததுனால இந்த புக்கை வந்து நான் வாங்கி படித்தேன். நீங்கள் ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் புக் படிக்கலைன்னா நீங்கள் அதையும் வந்து படிங்க. ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்பான ஒரு புக்கு. இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு இவர் சமர்ப்பிச்சிருக்காருனா, காட்டின் பிள்ளை பவா செல்லதுரைக்கும், கொள்கைகளின் பிள்ளை பாமரனுக்கும் அப்படின்னு சொல்லி இவர் எழுதியிருக்காரு. பவா செல்லதுரை உங்கள் எல்லாருக்கும் அவரும் தெரியும்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலையில் இருக்க ஒரு கதை சொல்லி, பிரபலமான கதை சொல்லி, ரீசெண்டாக பிக் பாஸ் கூட போயிட்டு வந்தார். அவரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கதைகள் வந்து படிக்க நேரம் இல்லைனா கூட நீங்கள் வந்து அவர் கதை சொல்லுவார். அதை கூட ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நகைச்சுவையாகவும் சொல்லுவார். நீங்கள் அவருடைய நிறையா வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. அதில் நீங்கள் போய் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கை நான் வாங்கும்போது இப்போ வந்து முத்துக்குமார் அவர்கள் நம்மோடு இல்லை. அவருடைய மகன் ஆதவன் முத்துக்குமார் அவர்கள் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அது வந்து இந்த புக்கோட பேஜில் ஃப்ரண்ட்டில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதை படிக்கும்போது கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது. அதை நான் உங்களுக்காக படித்து காட்டுறேன். அப்பாவின் புத்தகம். அப்பாவின் கண்களை பார்த்தால் தீ போல தெரியும். அவர் எழுதிய வரிகளோ பூ போல விரியும். அப்பாவின் கைகள் இரும்பு போல இருக்கும். அவரின் கற்பனைகளோ எரிமலை குழம்பு போல தெறிக்கும். அப்பாவின் கால்கள் புலி போல்